50 தொகுதிகளில் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் எப்படி கூறுகிறார் என்று தனக்கு தெரியவில்லை என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், மருத்துவர் ராமதாஸ் முதலில் அவருடைய பிரச்சினைகளை தீர்த்துவிட்டு வெற்றி தோல்வி பற்றி நிர்ணயிக்க வேண்டும் என்றார். மக்களின் மீது நாட்டம் இல்லாதவர்கள், மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள் தான் இப்படி சொல்வார்கள் என்றார். அவர் அப்போது கூறினார், எல்லோரும் அரசியல் ரீதியாக சொல்லுகின்ற சொல்லுதான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று. முதலில் அவருடைய பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு அதன் பிறகு வெற்றி தோல்வியை பற்றி நிர்ணயிக்க வேண்டும், வெற்றி தோல்வியை பற்றி கருத்து சொல்ல வேண்டும். அவர்களுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே குத்துவெட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் எப்படி 50 தொகுதி படுத்துக்கொண்டே ஜெயிக்க முடியும்? அப்படி என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். மக்களின் மீது நாட்டமில்லாதவர்கள், மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள் தான் இப்படி சொல்லுவார்கள். மக்களை நாடி செல்பவர் தான் உண்மையான மக்கள் பிரதிநிதியாக இருக்க முடியும், மக்களுடைய சேவராக இருக்க முடியும். அந்த கருத்திலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை.